ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா AWS ஆர்கனைசேஷன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து IAM மாதிரி கிடையாது. ரூட் யூசர் IAM யூசர்னு இது டோட்டலாக வேறு டாபிக். இட்ஸ் a service provided by AWS where you can manage another accounts. ஓகே, இப்போ AWSல என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா 3 அக்கௌண்ட்டையும் நானே சேர்ந்து மேனேஜ் பண்ணலாம். அந்த 3ஓட காஸ்ட்டும் எனக்கு தான் வரும். அந்த 3ஓட பாலிசிஸும் நான் தான் டிசைட் பண்ணணும். அந்த 3 யார் எந்த சர்வீஸ் போகணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணுன்னா அதுதான் வந்து AWS ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, அதோட பெரிய யூஸே இது தான். ஓகே, ஸோ அக்காஸ் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் யூ கேன், நீங்கள் தான் கவர்மெண்ட் மாதிரி, நீங்கள் தான் CM மாதிரி, உங்களுக்கு கீழே வர்றதான் இல்லை குரூப், இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரு எல்லா மினிஸ்டர்ஸ் வருவாங்களே அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா AWS ரூட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுலேருந்து நான் ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் க்ரியேட் பண்ணிடுவேன். அதுக்கு கீழே AWS அக்கௌண்ட்டு, இந்த அதுக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட் க்ரியேட் பண்ணி அதுக்கு கீழே 2 AWS அக்கௌண்ட் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் யூனிட்லாம் ஒரு மினிஸ்டராக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து பீப்புளாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, அதாவது அந்த கீழே வேலை பார்க்குற கவர்மெண்ட் பீப்புள், அதுக்கு கீழே தான் நம்ம வருவோம். ஸோ இவங்களுக்கு போடுற ரூல்ஸ் தான் வந்து பாலிசின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறது தான் AWS ஆர்கனைசேஷனோட மெயின் ஜாபே. ஓகே, இட் வில் கண்ட்ரோல் அஸ் வித் பாலிசிஸ், அதனால தான் அதுக்கு பேர் சர்வீஸ் கண்ட்ரோல் பாலிசிஸ்ன்னுவாங்க. ஓகே, கன்சாலிடேட்டட் பில்லிங்னா இப்போ நான் தான் கவர்மெண்ட்டோட CMன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படின்னா, மக்கள் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட பில்லிங் கொடுக்குறாங்கன்னா அதை பே பண்ணுறது நம்மளோட வேலை இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த மொத்த குரூப்புக்குமே நான் தான் ஒரு ஹெட்டர்னு பே பண்ணுவேன். ஸோ அதனால தான் கன்சாலிடேட்டட் பில்லிங். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அதிகமாக இருக்கும், பில்லிங் கம்மியாகும். இப்போ செப்பரேட் அக்கௌண்ட்ஸில் வர பில்லிங்க்கும் இதில் வர பில்லிங்க்கும் நல்லா வித்தியாசம் பார்த்திங்கன்னா, இதில் பில்லிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மொத்த பில்லும் சேர்த்து வந்தால் கூட செப்பரேட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர பில்லுக்கும் கன்சாலிடேட் பண்ணி வர பில்லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இதோட பில்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா நம்ம எல்லா யூனிட்டையும் போய் செக் பண்ணிவிட்டு வருவோம். ஓகே, இதோட பெரிய அட்வான்டேஜ் இட் வில் க்ரியேட் ஆர்கனைசேஷன் யூனிட்ஸ். ஓகே, அக்கௌண்ட் வேணால் நீங்கள் வந்து ஏகப்பட்ட பேருக்கு க்ரியேட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு யார் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் ஒரு யூசராக இருந்துட்டு. ஸோ இதை தான் நம்ம மோஸ்ட்லி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன். நான் சொன்ன மாதிரி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும் கம்பேரிங் டு செப்பரேட் அக்கௌண்ட்ஸ். எல்லா அக்கௌண்ட்ஸையும் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஒரே ரூட் யூஸராக பண்ணால் அது காஸ்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து செக்யூரிட்டியும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். ஓகே, செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பாலிசி மூலியமாகவே நம்ம செக்யூரிட்டியை கொண்டு போயிருப்போம். ஓகே, இம்ப்ரூவ்டு கவர்னன்ஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்னா, இங்கே வந்து கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் இம்ப்ரூவ்டு கவர்னன்ஸ்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ யூஸ் கேஸஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட்அப்ஸ், ஏகப்பட்ட ஸ்டார்ட்அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் என்டர்பிரைசஸ் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, AWS ஆர்கனைசேஷன் ஃபார் மேனேஜிங் அதர் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பீப்புள் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகே, அடுத்து மல்டி டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் CEO பார்த்தீங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காரு பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் யூனிட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் யூனிட்டாக வச்சு அதுக்கு கீழே எத்தனை பீப்புள் வேலை அதுக்கு கீழே எத்தனை ஆர்கனைசேஷன் யூனிட் இருக்குது, அந்த இதுக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கங்கிறது தான் இந்த AWS ஆர்கனைசேஷனோட மெயின் யூஸ் கேஸு. ஓகே, கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ். ஓகே, இது உங்களுக்கே புரியும். ஆப்வியஸ்லி சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ காஸ்ட் ஆப்டிமைஸ் ஆகுங்கிறது. ஓகே, அடுத்து ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன். ரிசோர்ஸ் பாருங்கள், எஃபெக்டிவாக நம்ம ரிசோர்ஸை யூஸ் பண்ணுவோம் கூட, ஏன்னா இந்த டைம் எவ்வளோ நேரம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது ரூட் யூஸருக்கு போயிடும். இந்த டைம் அவங்க எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ரூட் யூஸருக்கு போகும். எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க யூஸ் பண்ணலங்கிறது ரூட் யூஸருக்கு போகும். ஸோ எல்லாமே வந்து ரூட் யூஸரை நோக்கி போகிறனால இது ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன் நல்ல மெயின் ஃபியூச்சராக மெயின் யூஸ் கேஸாக சொல்லப்படுது. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை
இந்த டயக்ராம் மாதிரியே ஒரு AWS ஆர்கனைசேஷனை போய் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.